வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் இன்றைய தேடல் வைரமுத்து அவர்கள் எழுதிய இலையில் தங்கிய துளிகள் கவிதை. காலப்பெருவெளியில் சில 10 ஆண்டுகள் கரைந்து கழிந்த பின் மீண்டும் கண்டு செல்ல வருகிறேன் உன் காதல் திருமுகம். அவ்வண்ணமே புலியுமா பூமலிந்த பொன்முகம். உன் கிராமம் நெருங்க நெருங்க மார்புக்கூட்டில் உயிர் வேகுதடி. நகராமரங்கள் நகர்வதாகவும் நகரும் வாகனம் நிலை கொள்வதாகவும் நீலப்பொய் சொல்கிறது நெடுஞ்சாலை. கலாபம் கட்டி ஆடுகிறது நிறைவேறாத கனவுகள். பட்டுப்பாவாடையின் காற்றடிப்போடு பணிவில் திமிர் காட்டும் பார்வைகளோடு முளைத்தும் முளையா முன்மலர்களை சண்டையிட்டு முட்டும் ஜடை ஒதுக்கி சலங்கை கட்டிய மான்குட்டியாய் தரை தோயாத கலர் மேகமாய் வீதி மரங்களின் பூக்கள் திறந்து ஒட்டுமொத்த நாணத்தை உருண்டை திரட்டி என்மேல் எரிந்து நீ என்னை கடந்த காலம் திருவெல்லாம் கார்த்திகைதான், மனசெல்லாம் மார்கழிதான். 7 8 இருக்குமா பழகி வந்த ஆண்டுகளும் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளும் இன்றேனும் பேசு பெண்ணே வாங்க. ஆண்டுகள் தோண்டிய அதே குரல், ஆனால் நீ மட்டும் நீ இல்லை. வீதியெல்லாம் வர்ணங்கள் விசிறியடித்த அவளெங்கே? மலை ஊறிய ஓவியமாய் சாயம் போன நீ எங்கே? காலம் தன் சவுக்கை பூக்கள் மீது சுடுக்காமல் இருக்கலாம். மீண்டும் வார்த்தைகள் தொலைந்த மொழிகளாய் நீயும் நானும். பூச்சரமிட்ட புகைப்படம் சொல்லியது உன் அம்மாவின் மரணம். சரத்தின் சருகு சொல்லியது உன் பொருளாதாரம். புகைப்படத்திலும் சிரிக்கத் தெரியாமல் பாவமாய் உன் 2 பிள்ளைகள் தேநீர் தந்தாய். தொட்டுவிடக்கூடாதென்ற உன் அச்சத்திலும் பட்டுவிடக்கூடாதென்ற என் நடுக்கத்திலும் சிக்கிய கோப்பை சிறிதே தள்ளாடியது. மௌனம் திரட்டி பழங்கதை பேசி வெள்ளையடிக்காத சுவரில் பள்ளி பார்த்து ஓரக்கண்களால் உயிர் தடவி இனிமேலும் இங்கிருப்பின் கண்ணீரோடு உண்மைகளும் கொட்டிவிடும் என்றஞ்சி கும்பிட்டு வெளியேறி கடைசி விடை சொல்ல ஜன்னல் கம்பிகளில் உன் கண்கள் தேடிய போது கார்கதவு சாத்த வந்த கணவன் சொன்னான், நீங்களே அவளுக்கு தாலி கட்டியிருக்கலாம். உன்போல் பெண்மக்கள் ஊருலகில் எத்தனையோ காதலுற்ற செய்தியினை காதலருக்கு சொல்லாமல் கணவருக்கு சொன்னவர்கள் அப்படின்னு இந்த கவிதை முடியும். உண்மையிலேயே எல்லோருக்குமே பழைய காதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. தைரியமாக சொல்கிறேன், பழைய காதல் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது இருக்க முடியாது. ஒருதலை காதலாகவாவது யாரையாவது காதலிச்சிருப்போம். அந்த காதல் நினைவுகள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த அற்புதமான கவிதை. இந்த கவிதையில் வாசிக்க அப்படியே அந்த களத்துக்கே நம்மளை கொண்டு சேர்க்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.